முருகன் கோயிலில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக நாளை ஒரு நாள் மட்டும் ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் ரோப்கார் சேவை மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு 45 நாட்களும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவது வழக்கமாகும். இதன்படி நாளை ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. பணிகள் முடித்து நாளை மறுநாள் வழக்கம் போல் ரோப்கார் சேவை இயங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. குமரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்ததன் காரணமாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் மறுகால் ஷட்டர்கள் வழியாக திறந்துவிடப்பட்டது. இந்த உபரி நீரானது கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மழை குறைந்து சீரான நீர்வரத்து இருந்து வரும் நிலையில் கடந்த 27ஆம் தேதியுடன் உபரி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை அருகே கரும்பு ஜூஸ் பிழியும் இயந்திரத்தில் எதிர்பாராத விதமாக சிறுமியின் கை சிக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் மாது என்பவரது கரும்பு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிப்பதற்காக கனிஷ்கா என்ற 9 வயது சிறுமி வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுமியின் இடது கை இயந்திரத்தில் சிக்கியுள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட கடையின் உரிமையாளர் இயந்திரத்தை நிறுத்தி சிறுமியை மீட்டார். காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆசையாக வளர்த்தது சேவலாக இருந்தாலும் வீட்டில் ஒருவர்தான் என பார்த்த இளைஞர் ஒருவர் பிளக்ஸ் போர்டு வைத்த சம்பவம் திருநெல்வேலியில் நிகழ்ந்துள்ளது. திருநெல்வேலி அருகே பேட்டை சக்கடி திருத்து பகுதியைச் சேர்ந்த இளைஞர் 2019ஆம் ஆண்டு முதல் வளர்த்து வந்த சண்டை சேவல் வயது மூப்பின் காரணமாக இருந்தது. இதனால் அவர் சோகம் தாங்காமல் சக உறவினரைப் போல பாவித்து சேவலுக்கு பிளக்ஸ் வைத்தார். இதனை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். பின்னர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததும் அனுமதியின்றி வைத்ததாக கூறி அந்த பிளக்ஸ் போர்டை அப்புறப்படுத்தினர். ராசிபுரம் அருகே தண்ணீர் இல்லாத கிணற்றில் விழுந்த மாட்டை கிரேன் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆயாக்கோவில் பகுதியைச் சேர்ந்த கோமதி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் 20 அடி ஆழ கிணறு உள்ளது. இந்நிலையில் அவரது தண்ணீர் வற்றிய கிணற்றில் அவரது மாடு ஒன்று விழுந்துள்ளது. இதனை நீண்ட நேரம் கழித்து தெரிந்து கொண்டவர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் வந்த வீரர்கள் முதலில் மாட்டை கயிறு கட்டி தூக்க முயன்ற நிலையில் அது பலன் அளிக்கவில்லை. இதனால் கிரேன் உதவியுடன் மாட்டை மீட்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநரின் கார் ஓட்டுநர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ஓழலை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திட்ட இயக்குநரின் அரசு ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வெங்கடேசன் வழக்கம் போல் பணிகளை செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் கழிவறையில் மயக்கமடைந்து கிடந்தார். இதைக் கண்டு சக ஊழியர்கள் மருத்துவமனைக்கு அவரை தூக்கிச் சென்றபோது அவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் நேர்த்தி கடனை செலுத்தினர். கரூர் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த 12ஆம் தேதி துவங்கியது. இதன் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் பரவசமாக அலகு குத்தி நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஆண்கள் மட்டுமின்றி பெண் ஒருவரும் அலகு குத்தி பறவை காவடியில் வந்தது பக்தர்களை பக்தி பரவசமடைய வைத்தது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பல்வேறு கடவுள் வேடமடைந்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு சென்ற நிகழ்வும் மாவிளக்கும் வைக்கும் தீச்சட்டி விதுக்கும் நிகழ்வுகளும் நடந்தது.
கொடைக்கானலில் உள்ள பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருவிழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் கடைசி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். இதனிடையே ஊர்வலத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஈரோட்டில் பிரபல செல்போன் கடையிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த செல்போன்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஈரோடு அரசு மருத்துவமனை ரவுண்டானா பேருந்து நிறுத்தம் அருகே சுப்ரீம் மொபைல் என்ற செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் இரவு பூட்டிய கடையை ஊழியர்கள் காலையில் திறந்து பார்த்தபோது 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 56 விலை உயர்ந்த செல்போன்கள் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கடையின் பின்னால் இருந்த தகர சீட்டுகளை உடைத்து கடைக்குள் வந்த நபர்கள் செல்போன்களை கொள்ளையடித்தது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரில் வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் கடையில் இருந்த தடயங்களை சேகரித்தனர். மேலும் சிசிடிவி காட்சி பதிவுகளையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.